சொல்றதெல்லாம் கேட்குறப்ப தலை வின்னு தெரிக்குதுமா. அண்ணா அண்ணா, ம் ஒரு முள்ளை இன்னொரு முள்ளால் தானே எடுக்க முடியும். மத்தியானம் அடித்த சரக்கில் ஒரு கட்டிங் பாக்கி இருக்கு. அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை வலி. போடா. உங்க நல்லது தானே சொல்கிறேன். போடா. நான் சொல்லி நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? என்னைக்கு கேட்டீங்களாவா? பல வருஷம் பழகினவே மாதிரி சொல்லிட்டு போறேன். அண்ணே, இப்பதான் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். திரும்ப வந்து இப்படி நிக்கிறானே. இவனை உங்களுக்கு எவ்வளவு நாள் அண்ணே பழக்கம்? இன்னைக்கு தாமா. ஓ, உங்களை பார்த்த 10 நிமிஷத்துலயே நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிருப்பானே. பார்த்த உடனே சொல்லிட்டாமா. பாத்துனே, அட்ரஸ் காட்ட வந்த உங்களையே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். ஃப்ராடு பையன். யாரு? பார்த்தேல, எங்கிட்டலாம் வாழை ஆட்டினான்னு வச்சுக்கவே, வாடான்னு கூப்பிட்டு வகுத்திலே குத்தி கொடை மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். ஃப்ராடு பைய பேச்ச கேட்டு ஒன்ன போய் தப்பா நினைச்சிட்டேமா. கிளம்புருமா. என்னடா? வந்தது வந்துட்டோம். பிரியாவுக்கும் என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க. டேய், அவ உன் மேல கொலை வெறியில இருக்காடா. பிரியா, டேய் சொன்னா கேளுடா. வாடா. சாரி பிரியா. பாரா. லூசு பல சுருளே, இதோட இந்த ஆபரேஷனை முடிச்சுக்கடா. உங்கூட ஒரு நாள் பழகின எனக்கு உசுறு வெளியில வந்து போகுதே. உங்க ஒப்பெல்லாம் ரொம்ப பாவம்டா. இன்னைக்கு வரைக்கும் மறந்து குடிக்காம இருக்காண்டா. பெரிய விஷயம் தான்டா. ஒரே ஒரு தடவை பிடிச்சிருக்காங்க. எப்படி நான் சொல்லவா? நொப்படின்னு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தா மருந்து குடிக்காம பின்ன மேங்கா ஜூஸா குடிப்பாங்க பிராடு பையல. ஆனா ஒண்ணுடா, இந்த கதைக்குள்ளேயே ஒரு நல்லவே இருந்திருக்காண்டா. யாருன்னு? அந்த பொண்ணுங்க உனக்கு முத்தம் கொடுக்குறப்ப எங்கேயோ இருந்து போட்டோ எடுத்து அந்த 2-3 பிள்ளைங்க வாழ்க்கையை காப்பாத்திருக்கான் பாத்தியா? அவன் தாண்டா இந்த கதையோட கதாநாயகனே. அவன் மட்டும் என் கண்ணுல பட்டான், மகராஜ் அவன் காலில் விழுந்து கும்பிடுவேண்டா. ஏன்னா இந்த சின்ன விஷயத்தை போய் தம்பி காலில் விழணும்னு சொல்றீங்க? என்னது? அந்த போட்டோ எடுத்தது நான் தானே. காலையில இருந்து கதைய பிட்டா சொல்றாரு நாயம்மாரே. டேய், முழுசா சொல்லி தொலைடா, கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்குடா. அப்போல்லாம் எனக்கு லவ் பண்ண ரொம்ப பிடிக்கும்னே. ஆனால் கல்யாணம் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. எப்போ அவளுக்கு 2 பேரும் கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ செம்ம கடுப்பாயிடுச்சு. ஒருத்தி என்னடான்னா, உன் அடுத்த பர்த்டேக்கு நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் திரும்ப இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. கொய்யால இவ கூட பரவாயில்லனே. இன்னொருத்தி என்னடானா தாலியும் கைமும் வந்து நிக்கிறா. பார்த்தேன், உடனே கட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2 பேரும் முத்தம் கொடுத்ததை தனித்தனியா நானே ஸ்பை கேம் வச்சு போட்டோ எடுத்தேன். பிரிண்ட்டை போட்டு லாவண்யா கூட எடுத்த போட்டோ தேவி கவர்க்குள்ள போட்டேன். தேவி கூட எடுத்த போட்டோ லாவண்யா கவர்க்குள்ள போட்டேன். அப்புறம் இரு, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு ஊருக்கே தெரியும். ஏண்டா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு அல்வா தண்டுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்க. எங்க அம்மா தானே சொன்னாங்க, வீட்டில் எதனா நல்ல விஷயம் நடக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும்னு. அடுத்த வீட்டில் இளவு இருந்தால் உங்கள் வீட்டில் ஸ்வீட் சாப்பிடணும் உங்கள் ஆத்தா சொல்லிச்சாக்கு. ஆமாம், இவ்வளவு நடந்திருக்கே, இதெல்லாம் நீ ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அப்போ நீங்கள் எனக்கு அண்ணன் இல்லைல்ல? இப்போதான் நீங்கள் எனக்கு அண்ணன் ஆயிட்டீங்களே. டாய், நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு தம்பின்னு வெளியில் சொல்லிட்டு தெரியாத. அப்புறம் என் வரலாறு டேமேஜ் ஆகிடும். பிராடு பையல. என்ன தம்பியா ஃப்ராடுங்கிறீங்க? காலைல தானே ஹீரோ மாதிரி இருக்கேன். எம்ஜிஆர்ல இந்த வாயில தானே சொன்னீங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போல. இந்த செருப்பு காட்டி இந்த வாயிலே 2 அடி.
தெரியாம சொல்லிட்டுண்டா. உன் கதையில கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ தான் இந்த மொத்த கதைக்கே வில்லண்டு. ஒன்னு போய் எம்ஜார்னு வேற சொல்லிவிட்டு நீ 100 நம்பியாது 200 எம்ஆராதா 1000 அசோகண்டா ஃப்ராடு பேல. யாருங்க ஃப்ராடு? நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், திரும்ப திரும்ப ஃப்ராடுங்கிறீங்க. அப்படி என்னங்க ஃப்ராடு தானே பண்ணிட்டேன்? அப்படி என்னடா நீ ஃப்ராடு பண்ணல? லாவண்யா அவ அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அவ மனசை கெடுத்த. அவ கொடுத்த கிரீம் டப்பாவை தேவி கிட்ட கொடுத்து இவ மனசையும் கெடுத்திருக்க. இவ கொடுத்த அவ கிட்ட கொடுத்து அவ கொடுத்த இவ கிட்ட கொடுத்து இப்படி குண்டு மாத்து குழி மாத்து வேலை பண்ணிருக்க. விளையாட்ட பண்ணிட்டேனே. அது மட்டுமா, அந்த 2 பொண்ணுங்களும் ஒண்ணு நல்ல வேண்டு நம்பி உனக்கு முத்தம் கொடுத்தத அது அவளுக்கே தெரியாம போட்டு அடுத்து அது அவளுக்கிட்டே கொடுத்துருக்க. வேற வழி தெரியலண்ணே. என்னடா நொலி தெரியல? ஒரு நிமிஷம் அந்த 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கே. ஒரு நிமிஷமே அந்த பொண்ணுங்களை பத்தி அம்மாக்களை பத்தி நினைச்சு பாத்தியாடா? பக்கத்து வீட்டுக்கார பையன் நம்ம வீட்டுக்குள்ள வர்றப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருப்பான்னு நினைச்சு தானே நம்பி உள்ள வர்றாங்க. அந்த அம்மாக்களோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டியடா. தப்பு தானே. என்னடா தொப்பு? பெத்த தாய் தகப்பனை வீடு காலி பண்ண வச்சு ஊரா நாயா பேய அலைய விட்டுருக்கேடா. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ண நம்பி வந்தவள நடு ரோட்ல விட்டுட்டு இன்னொருத்தர் வண்டியில ஏறி உட்காந்துட்டு போயிருக்க. இதுல டோட்டா வேற காட்டிட்டு போயிருக்க. இங்க பாரு, ஒரு பொண்ணு உடலால மட்டும் இல்லடா மனசால கெடுக்கிறவனு கெட்டவன் தாண்டா. இதெல்லாம் தாண்டி ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்டு அதுல வர்ற மாதிரியே பத்திரிகை கொடுக்க வந்திருக்க பாத்தியா? இது மட்டும் அந்த படத்தை எடுத்தவனுக்கு தெரிஞ்சு நாண்டுகிட்டு செத்துருவான்டா மனுஷன். இப்படி ஊர்ல இல்லாத மொல்ல மரத்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணிருக்கே. டேய் உண்மையை சொல்றா, ஓ சொந்த ஊர் எந்த ஊரா? நானும் மதுரக்காரன்தான்டா. நினைச்சேன்டா. ஆமா, என்ன ஏன்டா இப்ப வாடா போடன்ற? நீதான்டா சொன்ன மதுரக்காரனுக்கு ஒருத்த மேல பாசம் அதிகமானாலும் கோவம் அதிகமானாலும் வாடா போடான்னு பேசுவாங்க. என்ன ஃப்ராடு பையல? யாரா ஃப்ராடு? தங்கு சிலிப்பானால சங்க அறுத்துக்கிற வம்சம்டா. போடா. பழகினவங்க கிட்ட பூரா கடனை வாங்குவேன். நம்பி கடன் கொடுத்தவன் கடனை திரும்பி கேட்க வந்தா அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி நைட்டிய நீயே மாட்டிக்கிட்டு பொம்பளை குரல பேசுவேன். அதையும் மீறி அவன் உள்ள வந்துட்டான்னா உன் கழுத்துல நீயே கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு காசை கேட்டா கழுத்து அறுத்து செத்துருவேன் மிரட்டுவேன். என்னைய மாதிரி எவனாவது ஒருத்தவன் வீட்டை தேடி வந்து அட்ரஸ் கேட்டான்னா அட்ரஸ் காட்டுறேன்னு கூட்டிட்டு போயிட்டு காலைல டிஃபன்ல இருந்து டீ சிகரெட் ரீசார்ஜ் ரிட்டர்ன்ல மத்தியானம் மாமா கடையில மட்டன் சிக்கன் சரக்கு சாப்பாடு ஒரு நாள் பொழுது பூரா கழிக்க வேண்டியது. இதெல்லாம் பண்ற நீ ஃப்ராடா இல்ல நான் ஃப்ராடா? சொல்றா. டேய் டேய் சுர்லி, எக்ஸ்கியூஸ் மீ, டவுன்ல பாருங்க. காலையில இருந்து என் கூட தானே பாஸ் இருந்தீங்க. இதெல்லாம் எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும்? சூப்பர் செல்லா வச்சிருக்கீங்க, பாட்டு கட்டிட்டு உட்காந்துருங்க. சொல்லி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அவங்கிட்ட நான் பெரிய ரவுடின்னு பில்டப் பண்ணியிருக்கேன். அதை நீ அப்படியே மெயின்டைன் பண்றேன். என்ன படா சூது கவ்வும். நீ உள்ளூர் ஃப்ராடனா, நான் வல்லக ஃப்ராடு. மரியாதை என்ன பஸ் ஏத்தி விடு. வர முடியாது. அப்போ வாடகை தர முடியாது. ஆத்தாடி, ஏப்பா சுல்தானை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அவன் பேர் தாப்பா சுல்தான். பிஹேவியர்ல சைட்டான். ஓங்கி ஒரு குத்து விட்டாண்டு லிவர்ல லிக்விடா போயிருப்பா. பிளீஸ் காரு வாடகை கொடுத்துருப்பா. பயமா இருக்கா? ஆமாப்பா. வாடகை எவ்வளவு? 2500. வாடகை எவ்வளவு? 2500. வாடகை எவ்வளவுடா? அது 1500. லட்ட பொட்டுல போட்டாங்க மாப்ள. லட்ட வாயில தானே போடுவாங்க மாப்ள. அத பண்ணது யார் தெரியுமா? படித்துற பாண்டி கோஷி மாப்ள. அண்ணா அழகர் பொன் பண்ணாரு. இந்த மதுரை மாவட்டத்துல இருங்க மாப்ள. சரிடா. இந்த மதுரை மாவட்டத்துல சிங்கம் மாதிரி சிங்களா வந்து சம்பவம் பண்ணுறா. என் தம்பி கொடுக்க சொன்ன பில்டப் இப்ப வந்து கொடுக்கறானே. காலையில இருந்து கம்முண்டு தானே இருந்த. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்திருக்கலாம்ல. வாயில என்ன ஒட்டி இருக்கு? போண்டா மாப்ள. இது திண்டுக்கிட்டு நீ காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? போ போய் மீதியை தின்னு. மாப்ள அந்த சம்பவம் பண்ணலையா? சாம்பார் கூட பண்ண முடியாது. அப்ப சம்பவம் உனக்கு சம்பளமே இல்ல. போட மாட்டியா? குச்சனூர் ஜனீஸ்வர பகவானே, காலையில 6 மணிக்கு என் வீட்டு கதவை தட்டினது நீதானப்பா. இது தெரியாம நான் காலையில இருந்து உன் கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேனே. எப்பப்பா பஸ் ஏறுவ? உங்க வாடகை 1500 ரூபா. தேங்க்ஸ் தம்பி. சுர்லியன் உங்களுக்கு 1000 ரூபா தரணும்ல. மாப்ள 6 மாசம் ஆச்சு மாப்ள. ப்ளீஸ். இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துக்க மாட்டியா? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் தம்பி. நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? சுர்லியன் எனக்கு நீங்க மாமாண்ணா, எனக்கும் நீங்க மாமா தானே. தாராளமா கூப்பிடுங்க மாப்ள. அப்படின்னா இவ உன் பொண்டாட்டி அக்கானு தான் கூப்பிடுவா. தம்பி என்ன அண்ணனே கூப்பிடுப்பா. சுர்லின என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன்.
அந்த பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்த தப்பு தானே. ஆனால் நான் தெரிஞ்சு பல வருஷம் ஆச்சுண்ணே. எனக்கு கல்யாணம்லாம் ஆக போகுது. இப்போ கூட என்ன நம்ப மாட்டீங்க. அதனால தான்டா நம்ப மாட்டேங்கிறேன். அந்த பிள்ளைகளெல்லாம் காதலிச்சுட்டு ஏமாத்துனேன். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஏமாத்த போறியடா. பாவம். அது தெரியாமல் அவள் உனக்கு கழுத்து நீட்ட போறா. இல்லைண்ணே, என் அப்பா என்னைய பற்றி எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டாருண்ணே. ஓ, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப அப்படியே பாக்கியராஜ் படம் பார்த்த மாதிரியே இருக்குடா. காலையில் என்னடா நான் ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்டு அதில் வர்ற மாதிரியே பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்போ என்னடா நான் உன் புது லவர் பழைய லவருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்கிற. இவ்வளவு தானா இல்லை வேற யாராவது ட்விஸ்ட் இருக்கா? இல்லைண்ணே, நல்லா தெரியுதுண்ணே என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரமாட்டீங்கன்னு. ஆனால் ஒன்றுண்ணே, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் பாய் ஃப்ரெண்டே நீங்கள் தானே. சை, உன் கூட மனுஷன் பழுவானாடா. பாய் ஃப்ரெண்டாம்ல. கடைசியாக தம்பியை பஸ்ஸில் மட்டும் ஏற்றி விட்டுருங்கண்ணே. மாப்பிள ஒரு நிமிஷம் தானே, பாசமா கேக்குறான், போய் பஸ் ஏற்றி விட்டுடுவா மாப்பிள. ஒரு நிமிஷம் தானாவா? அந்த ஒரு நிமிஷத்தில் அவள் எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு தெரியுமாயா? கரடி வாயா. போகிறேன். ஆனால் இவன் காசு கொடுத்தேன் அப்படின்றக்காக இல்லை. கட்டப்பா, எஸ், நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக போகிறேன். மகிழ்ச்சி. ஆனால் ஒரு கண்டிஷன். வாட்? இவனை பஸ் ஏற்றி டாட்டா காட்டுற வரைக்கும் இவன் யாரு கூடயும் பேசக்கூடாது. முக்கியமாக என் கூட பேசவே கூடாது. சரிண்ணே. நான் தான் பேசவே கூடாதுன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ் சைலண்ட். ஆ, அப்படி இருக்கணும். ம். அலைக்கும் சலாம். ஹாப்பி ஜெர்னி. சென்னை போகிறதுக்குள்ளே எப்படி இதில் ஒரு 10 கரெக்ட் பண்ணிடுவேன். நல்லா மொகர கட்டையை பாரு. சொல்லுமா. எங்க இருக்கீங்க? மாட்டுத்தாவணியில். அங்க என்ன பண்றீங்க? ஆ, ஒருத்தரை மெட்ராஸுக்கு பஸ் ஏற்றி விட வந்தேன். அவருக்கு ஏற தெரியாதா? அடிங் இங்கே பாரு சரோஜா, நானே கடுப்பில் இருக்கேன். ஏன் என்னாச்சு? காலையில் ஒரு கிறுக்கு பையன் நம்ம வீட்டுக்கு வந்தேன். சார், உங்கள் வீட்டுக்கு கீழே எங்கள் அக்கா குடியிருந்தாங்க. இப்போ எனக்கு கல்யாணம், நான் அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும், எனக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொன்னேன். பார்க்க பாவமாக இருக்கானே, சரி ஹெல்ப் பண்ணுவோம்ட்டு நானும் திருமங்கலத்தில் இருக்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ ஓனரையும் பார்க்க முடியல, அட்ரஸையும் கண்டுபிடிக்க முடியல. மாட்டு தாவணியில் தான் இருக்கேன். நம்ம வீட்டு கேள்வி வீட்லயா? அந்த அக்கா பேர் என்னங்க? டே, அந்த அக்கா பேர் இது லாவணியா. லாவண்யாவா? ஏங்க லாவண்யா யாருன்னு தெரியலையா? எது லாவணியா? யாரு உனக்கு தெரியுமா? நம்ம மலேசியா மணி இருக்காருல்ல, ஆமா, அவர் மகதாங்க. எது இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேலூர்ல புதுசா வீடு கட்டி கிரக பிரவேசம் வச்சாங்களே, நீ கூட போயிட்டு வந்தியே? ஆமாங்க, அந்த பிள்ளை தானா? அவளேதான். அடடே, அந்த பிள்ளை பேர் தெரியாம போச்சேம்மா. ஆமா, மேலூர்ல அந்த பிள்ளை வீடு எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த சந்தலங்க. உள்ள போனா 4வது வீடோ 5வது வீடோ. வீட்டு பேர் கூட ஜெமினி இல்லன்னு போட்டிருக்கோம். ஜெமினியா? அது யாரு? லாவண்யா பையன் பேருங்க. என்னங்க? ஹலோ, கேக்குதா? சரோஜா, ஐ கால் யூ பேக். ஹலோ. டேய், நீ வந்த வேலை முடிய போகுது. லாவணி அட்ரஸ் கிடச்சிருச்சு. பக்கத்தில் மேலூரில் தான். நேர்லேயே பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாமா? வா, காரை ஒரு அழுத்துவோம். ஆனால் ஒன்றுடா, நீ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிய அந்த பிரியா ஓயாவமா வாட்சி எடுத்து வச்சிருக்கா. லாவணியா என்னடானா தான் பெத்த பிள்ளைக்கு கட்டின வீட்டுக்கு ஓம் பேரை வச்சிருக்கா. அதான்டா பெஸ்ட் லவ். பெஸ்ட் லவ். குற்ற உணர்ச்சி உறுத்துமே நீ ஒன்றும் கொடுக்க வேணாம். லாவணியா பேர் எழுதின பத்திரிக்கை கொடு, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். சார், பஸ் வந்துருச்சு, ஏறிக்கோங்க. போ, கிளம்பு. இப்போதானே புரியுது. பூஜா சொன்னப்போ கூட நான் நம்பலண்ணே. அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ணேன்னு தெரிஞ்சும் இன்னும் என்ன ஞாபகம் வச்சுருக்காங்கண்ணா. பொண்ணுங்க எப்போவுமே கிரேட்ண்ணே. இப்போ நம்புறேன்டா, நீ திருந்திட்டேன்னு. நான் கிளம்புறேண்ணே. கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு வந்துருங்கண்ணே. என்னது வர்றதா? டேய், என் தலைமையில் தானே உனக்கு கல்யாணமே நடக்கும். போ, பார்த்து போ. பூஜாவை கேட்டுன்னு சொல்லு. டே தம்பி ஜெமினி, அண்ணே, அந்த தேவி பத்திரிக்கை குடுறா. லாவண்யாவுக்கு பத்திரிக்கை வைக்கிறப்ப அப்படியே தேவி எங்கே இருக்கான்னு விசாரிச்சு அவள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி நானே கொண்டு போய் கொடுத்துறேன்டா. குர்ரா. வேணாண்ணே. டேய், அண்ணனுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டியது நினைக்காத. குர்ரா, உனக்கா நான் பண்ண மாட்டேனா? டேய் டேய், அழுகாதடா. டேய், எதுக்குடா அழுகுற?
கடைங்காரங்களுக்கு பயந்து பல சந்து பந்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சப்ப கூட அண்ணன் அழுகலடா. அழ விட்டுறாடா. ஹலோ, பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் இரு. டேய், வண்டி கிளம்ப போகுதுடா, குர்ரா. வேணாண்ணே. ஏன்டா? பார்த்துட்டேண்ணே. என்னத்தை பார்த்த? தேவியை பார்த்துட்டேண்ணே. தேவிய பார்த்துட்டியா? எங்கடா? டேய், எங்கடா பார்த்த? டேய், எங்கடா பார்த்த? எங்கடா? டேய், சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஒய்யுன்னா முன்னாடி ஒரு பொண்ணு நிக்குதுண்ணே. என்னத்த முன்னாடி? காதலிச்சவன் திரும்ப வருவான்னு கையில தாலியோட 6-7 வருஷமா பாவம் பைத்தியமா சுத்தி திரியுதுண்ணே. பாரா, இங்க பாரா, நீ பண்ணின பாவமெல்லாம் ஒன்னா சேர்ந்து உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுன்னு தானே அழுகிற. இந்த கோயிலை வச்சு சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உன் கழுத்துல இந்த தாலியை கட்டுறேன். கற்றாவன் தேவி காலத்துல இந்த தாலிய இவன் தேவி இல்லனே. ஐயோ சொல்லினே. கரண்ட் சாக்கடிக்கிறப்ப கூட காலரை தூக்கி விட்டு போவேண்டா. நீ உடுக்கிற ஒவ்வொரு சாக்கும் தாங்க முடியலடா. எங்கடா இருக்கா அந்த தேவி? டேய் டேய், சொல்லிட்டு போடா, மண்டை வெடுத்தும் போல இருக்குடா. எங்கடா பார்த்த அந்த தேவிய? இங்க தானே பார்த்தேன். இங்கதாடா? உங்க செல்போன்ல தானே பார்த்தேன். இருக்கு பயல. ஏன் செல்லையா? என் செல்ல என் பொண்டாட்டி ஜரோஜா போட்டவ தவிர வேற யாரு போட்டவ இருக்காதேடா. டேய், இவ இல்லடா உன் தேவி. இவ இல்லடா, இவ என் சரோஜாடா, என் பொண்டாட்டி, ஓ அண்ணி. இவ தானே என் தேவி, சரோஜா தேவி. பார்த்துனே, அட்ரஸ் காட்ட வந்த உங்களையே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். இந்த ஜென்மத்தில் நான் ஒன்று சந்திக்கவே கூடாதுடா. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு தம்பியா பொறுக்கணும்னு.
அப்படின்னே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்க தலைமையில என் கல்யாணம் நடக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்குண்ணே. தம்பி யாருண்ணே? என் வாரிசு. அப்படியா? தம்பி உங்க பேர் என்ன? அஜித் குமார். அஜித் குமார், நைஸ் நேம். இல்ல அங்கிள், என் பேரு கணேசன். கவுத்து விட்டானே. என் பேரு தான் உனக்குமா. டாய், இது யாரு? லிஸ்ட்ல இல்லாத ஆளா இருக்கே. திஸ் இஸ் ஃபார் யூ. ஐ மிஸ் யூ. இது யாரா? லாவண்யா தேவி, அமிர்தா, நேஹா. என்னைக்கிட்டே போறேன். மேகா. டேய், இது எப்படா? பார்ட் 2ல சொல்றேன். நீ ரெடியா? ரெடி. ஆக்ஷன். மாறே. I love you. I love you. I love you. கண்ணாடியை மறந்துட்டீங்க, கத்தியை மறந்துட்டீங்க. இப்படியே ஒரு 1 more பேர். நானும் மதுரைக்காரன் தான்டா. நீ மதுரைக்காரன், நான் மானா மதுரைக்காரன்டா. வா காய்.